எந்திரிக்காதம்மா, படுத்துக்க. என்ன விடுங்கம்மா, நான் போயிடுறேன். எங்க போவ நீ? மனுஷால் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையம்மா, திக்கு இல்லாத பாவிங்க. இங்கே இருந்துட என் அந்த புறத்துல. நமஸ்காரம் பகவதி. ஒன்றுமில்லை பகவதி, நீங்கள் எல்லோரும் வந்து என் ராஜ்யத்திலேயே வசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அங்கே உங்களுக்கு எவ்விதமான குறையும் இருக்காது. வேண்டாம் குழந்தாய். ஆசிரமவாசிகள் நகரத்தில் இருப்பதும் நகரவாசிகள் ஆசிரமத்தில் இருப்பதும் நடவாத காரியம். இயற்கைக்கு முரணானது. எவ்விதத்திலும் திருப்தி இருக்காது. வா கண்ணே. மகாராஜா அவர்கள் போல இருக்கே. பிரஜைகள் யாவரும் சுகமா? இவர் எப்போ மகாராஜாவே தான். சிம்மாசனம் ஏற போறேன்னு கரடியா கத்துனியே? ஆமா, அப்ப அது அவசியமா இருந்து கத்தினோம். இப்ப அவசியம் இல்ல, நிறுத்திட்டோம். எவனுக்கு வேணுமா அந்த உருவாத சிம்மாசனம்? ஏறி உட்கார்ந்ததுல இருந்து ஒரே திண்டாட்டம் தான். இப்ப இருக்கிற சுகம் வரவே வராது. நிஜம். ஒரே வைராக்கியம் வந்துடுதே. அந்த யானை நம்ம கழுத்துல தான் மாறி போட்டிருக்கோம். ஆனா சமயத்துல அந்த பிச்சைக்கார பையன் வந்துட்டான். இல்லாத போனா மகாராஜா நாம் பவானி பவானி என்ன முடிவுக்கு வந்திருக்கிற? மகாராஜாவுக்கு காதல் முத்தி போச்சு, ஒரு முத்து மாலை தரப்போறாருன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். முத்து மாலை, முத்து மாலை, முத்து மாலை. துர்கா, அவனுக்கு இன்னும் வேட்டை முடிஞ்சிருக்காதா? வந்துடுவாரம்மா. வேட்டைக்கு போனா நேரம் தான் ஆகும். அதோ அம்மா, இன்னும் சாப்பாடு முடியலையா? இல்லடா கண்ணா, நீ இன்னும் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்க. ஆமாமா, வேட்டையில நேரம் ஆயிடுச்சு. அம்மா, குளிக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிடுச்சு. போய் குளிச்சிட்டு வாங்கம்மா. கௌரி, என்ன செலையாட்டு நின்னுட்ட? நம் இளவரசர் தாண்டியவர். ராணியார் நகைகள் இந்தா, ஜாக்கிரதையா பாத்துக்க. கௌரி, கௌரி எங்க? நகையை எங்க வச்சா? கூப்பிடு. கௌரி, கௌரி. கிடைக்கல, எங்கேயும் காணலம்மா. கௌரி எங்க? கௌரி, நகை எங்கடி வச்ச? இங்கேயே வச்சேம்மா. எங்க? அது என்னடி தேடிட்டு இருக்க? எங்க வச்சு தெரியாது? இங்கதாம்மா வச்சுட்டு போனேன். பின்ன எங்க? தானாவே நடந்து போயிட்டுதோ? விசித்திரமா இருக்குமா? இங்கதான் வச்சுட்டு வெளியே போனேன். எங்க போன? தோட்டத்துக்கு. எதுக்கு? உன் திருட்டு வேஷம் ஏங்கட்டியா? எங்க வச்ச சொல்லு.
அழைச்சிட்டு வாடி. எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. சிச்சி, வாய் மூடு. உண்மை சொல்லாத போனா துண்டு துண்டா நறுக்கி கழுகுக்கு போட்டுடுவேன். ஜாக்கிரதை. நடுத்தெருவுல கடந்த நாயை அரண்மனையில சேர்த்தா அதன் புத்தி மாறுமா? ஏண்டி ஆண்ட மாதிரி ஆணு முடிக்கிற? சொல்லுடி, மன்னிச்சிடுவாங்க. இவளை எடுத்து கொண்டு போ. உண்மை சொல்லும் வரை சித்திரவதை செய்ய சொல்லு. நான் ஒரு பாவம் செய்யல தேவி. ம். ஓ, ஓ. தேவி, தேவி, அட, அட. நம்ம ராணி நகை திருடிக்கிட்டு எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆ? கோட்டைக்குள்ளே கண்ணை வைக்கிறியா? நான் யார் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. திருட்டு நாடகம் வேண்டாம். சொல்லு, நிஜம் சொல்லு. அம்மா, நான் ஒரு பாவம் செய்யலைங்க. மறுபடியும் அதே பல்லவி பாடுறியா? ம். ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இப்ப தெரியுது பா. டேய், கட்டுங்க இவனை. பிரபு, மகாராணி நகைகள் கிடைத்ததா என்று தேவியார் கேட்டு வர சொன்னார்கள். நகைகள் எங்கே? அந்த கௌரி எங்கேயோ ஒளித்து வைத்து விட்டு சொல்லவில்லை யுவராஜா. யார் அந்த கௌரி? எங்கேயோ பூ விற்றுக் கொண்டிருந்த பெண்ணு பிரபு, மகாராணியுடைய தோழிங்க. ஆ? எங்க இருக்கிறாள்? பிரபு, கொத்தவாயிடம் அவளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கண்டித்தால் உண்மை வெளிப்படவில்லை. சரி, நானே விசாரிக்கிறேன் என்று மகாராணியிடம் சொல். உத்தரவு. மகா நெஞ்செழுத்த உள்ளவனுங்க என்ன செய்து பார்த்தால் நிஜம் சொல்ல மாட்டான். கௌரி, கௌரி, இதெல்லாம் என்ன? உத்தரவு. வாயால கேட்டா நிஜம் சொல்லலன்னு. சித்திரவதையினால் உண்மை வெளிப்படாது. உங்கள் கொடூரமும் மிருகத்தனமும் தான் வெளிப்படும். நான் விசாரிக்கிறேன், வெளியே போங்க. உத்தரவுங்க. கௌரி, கௌரி, நீங்க எங்க வந்தீங்க யுவராஜா? நீங்க அது என்ன கௌரி? பாரு, என்னோட உண்மையை சொல்லிவிடு. என்ன நடந்தது? நான் ஒரு பாவம் அறியனுங்க. அன்று உங்களை பார்த்ததும் திக்பிரமிச்சு போயிட்டேன். இதற்குள் தேவியார் நகைகளை கொடுத்து குளிப்பதற்காக சென்றார்கள். அங்கேயே நகைகளை விட்டுவிட்டு நீங்க தோட்டத்துக்குள்ளே போவதைக் கண்டு உங்களுடன் பேசலாம் என்று ஓடி வந்தேன். உங்களை காண முடியவில்லை. இதற்குள் கூக்குரல் கேட்டது, நகைகளை காணவில்லை என்று. நான் ஒரு பாவம் அறியேன். தோட்டத்திற்கு சென்றேன் என்று. எதற்காக என்றார்கள். அதற்கு நான் எந்த பதிலும் கூற முடியவில்லை. இதுதான் நான் செய்த பாவம். போகட்டுங்க, உங்களை காணும் பாக்கியமாவது கிடைத்தது. அதுவே பரம திருப்தி. என்னிடத்தில் பேசுவதற்காக போயிருந்தேன் என்று சொல்லக்கூடாதா? அம்மோ தலைபேடும். பயப்படாதே. நாளை விசாரணையில் உண்மையை சொல்லிவிடு. தயங்காமல் சொல்லு.